வணக்கம் மகளே! இன்னைக்கு சூரிய கிரகணம். அதுவும் இல்லாம இன்னைக்கு அமாவாசை. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு டே. இந்த டேல நம்ம பார்க்க போற விஷயங்கள் எல்லாமே முக்கியமான விஷயங்கள் தான். ஆனா, அதில இருக்கக்கூடிய ஆழமான அரசியலும், ஆழமான உண்மைகளையும் நீங்கள் தான் கொஞ்சம் தேடணும். பட் அதுக்கான முக்கியமான கீவேர்ட் பாயிண்ட்ஸ்லாம் அதில நான் டீட்டெயிலா சொல்லுவேன். ஸோ இன்னைக்கான வீடியோ என்ன அப்டின்னா, எதற்காக இப்போ இந்த சூரிய கிரகணத்தன்னைக்கு, அமாவாசை அன்னைக்கு அந்த தலைவர்கள்லாம் நல்லவர்களா மாறிடுவாங்க. உண்மை பேசுவாங்க. அதாவது எந்த உண்மைன்றதுலாம் முக்கியம் இல்ல. ஆனா உண்மை பேசுவாங்க. நேர்மையா இருப்பாங்க. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும். அதோட காரணம் என்ன? அப்படின்றத நம்ம நெறைய டைம் சொல்லியிருக்கோம். அமாவாசை நாட்களுக்கு எதுக்கு மக்களுக்கு நல்லது செய்றாய்ங்க? அப்படின்றத நம்ம டீட்டெயிலா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருப்பேன். போய் பார்த்துக்கங்க. ஸோ இன்னைக்கு நம்ம நாட்ல சூரிய கிரகணம் கிடையாது. வேற நாட்ல. ஸோ நம்ம ஊர்ல என்னன்னா அமாவாசை. ஸோ நம்ம ஊர்ல இன்னைக்கு அமாவாசை. எல்லா முன்னோர்கள வழிபடுவாங்க. நீங்கள் வழிபட்டுருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த ட்ரம்ப்ன்றவர் என்ன உண்மை சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவருடைய ஈரான் பாதிப்புனால யோசிச்சுக்கோங்க. டாப் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்காரு. அதாவது அமெரிக்கா உலகத்திலேயே நம்பர் 1 வலிமையான நாடுன்னு காட்டிட்டு தெரியுது. அவன் தான் பஞ்சாயத்து பண்ணி தர்றான் எல்லாத்துக்கும். ஸோ நம்பர் 1 ஒரு நபர்ன்ற மாரி, அந்த நபர் தான் பயந்து ஒரு சாப்பாடு ஏத்திட்டு போற ட்ரக்கு லாரியில, அது போட்டிருக்க வேர்ட பாருங்க. லாரியில ஏறி போயிருக்காரு. ட்ரம்ப் லாரியில ஏறி போயிருக்காரு அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரியுமா அது? ஒரு இப்ப இருக்க சாதாரண ஒரு யூடியூபர் கூடயே வியூஸ் இல்ல, வியூஸ் பாட் போடுறோம், லைக் பாட் போடுறோம் அப்படின்னு கூட சொல்ல மாட்டானுங்க. சொன்னாலே அவங்களுக்கு ஏதோ ஏதோ தாழ்வு மனப்பான்மையா இருக்கும். பட் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிற உலகத்த நாடுகள்லயே அச்சுறுத்திக்கிட்டு இருக்க ஒரு நபர், தான் ஒரு சாப்பாடு லாரியில் பதுங்கி போனேன்றத டைரக்ட்டா சொல்றாரு அப்படின்றப்போ, அந்த இடத்துல அந்த நாள புரிஞ்சுக்கணும். ஸோ எந்த டைமிங்ல எந்த உண்மைய பேசுறோன்றது, அந்த டைம்ல உண்ம தான் பேசணும். ஏன்னா, அது ஒரு சில விஷயங்கள ஒரு மேஜிக் பண்ணும். அந்த மேஜிக்க அவங்க யூஸ் பண்றாங்க கரெக்ட்டா. சரி. இவர் இந்த உண்மைய சொல்றாரு. மக்களுக்கு நல்லது செய்ற ஒரு தலைவர் இருக்கணும். அது யாரு அப்டின்னா, நம்முடைய தமிழ்நாட்டு சிஎம்மா இருக்கட்டும். 33% மகளிருக்கு இடஒதுக்கீடு. 33ன்னு சொல்லிட்டோம்னா, அப்புறம் அந்த பக்கெடு நம்மளுடைய 30 ஆண்டுகள் சுழற்சிய பத்தி ஒருத்தர் சொல்றாரு. 2029 30 சுழற்சி அத பத்தி பேசுறாங்க. 2029 இத நீங்க நல்லா மைண்ட் பண்ணிக்கோங்க. எண்டிங்ல ரொம்ப தெளிவான விஷயங்கள்லாம் பேச வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நாட்டு பிரதமர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, முழுசா வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்கள் தான் ரொம்ப முக்கியம். சேனல்ல மெம்பர்ஷிப் ஆட் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும். அத போட்டு சேனல்ல மெம்பர்ஷிப் வீடியோஸ்லாம் போய் பார்த்துக்கோங்க. இன்னைக்கான வீடியோன்றது ஃபுல்லா பாருங்க. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. ஒரு கோவையில ஒரு கல்லூரி மாணவன், ஒரு இந்த பெரிய காலேஜ் தான் இது. எல்லாருக்கும் தெரிஞ்ச காலேஜ் தான். ஆல்ரெடி ராவுகால பெக்கி மாரி சென்னையில பச்சையப்பா காலேஜ்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாரி கோயம்புத்தூர்ல அந்த காலேஜ் அந்த மாரி காலேஜ். ஸோ அந்த காலேஜ்ல இந்த மாரி போதைப் பொருட்கள் அதிகமா இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண ஒரு பையன 20 பேருக்கு முதற்கொண்டு ஒரு ஆட்கள் அடித்து கொன்றுருக்காய்ங்க. எப்படின்னு பாருங்க. "தப்பு பண்ணா கேட்க மாட்டீங்களாப்பா?" அப்படின்னு கேட்கறது போயி, "தப்பு பண்ணா எதுக்குப்பா கேட்கிற?" அப்படின்ற நிலைமைக்கு வந்துருச்சு. "தப்பு பண்ணா கேட்கக்கூடாது." அப்படின்ற மாரி ஆக்கிட்டாங்க. அந்த பையன் பாருங்க 19 வயசு பையன் தான். தைரியமா கேட்டுருக்கான். "ஏன் இப்படி பண்றீங்கன்னு?" சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். அந்த பையன அடிச்சு கொன்றுருக்காய்ங்க. கொன்னுட்டாய்ங்க. நம்ம ஊர்ல தான் நடந்துட்டு இருக்கு. யோசிச்சுக்கோங்க. என்ன மாரி சிச்சுவேஷன்ல, எந்த மாரி சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கோன்றது. ஸோ அதுக்கு அவங்க அப்பா, அம்மா கதறி அழுது போராடிட்டு இருக்காங்க. ஜஸ்டிஸ் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? கவர்மெண்ட்டே கா ஆ போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டி போயி, லத்தி இருக்குல்ல, அத பின் மூட்டையில விட்டு அடிச்சு கொன்ன கேஸ்லாம் இருக்கு. அவங்களுக்கு மரண தண்டனை குடுத்துட்டாங்க ஓகே. பட் கவர்மெண்ட்டே இத பண்ணுது அப்டின்னா, அவரு எந்த தப்பும் பண்ணல. கடைய மூடலையாம். லாக்டவுன் டயத்துல இந்த மாரி ஒரு பிரச்சனைலாம் நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். இது ஒரு பழைய கதை போகும்னு வச்சுக்கோங்களேன். இங்க யாருக்குமே சேஃப்டி கிடையாது. நம்மள நம்ம தான் பார்த்துக்கணும். இந்த உலகம் ரொம்ப மோசமான நிலைய நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ அதோட எண்டிங் பாயிண்ட் தான் வேர்ல்டு வார் 3 இருக்க போது. சரி, இப்ப அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, சேயோன்ல சீமான் அவர்கள் நடிக்கிறாப்டி. ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல. சேயோன், சீமான். சேயோன பத்தி அதிகமா பேசுறது யாரு? அதாவது தமிழ் கடவுள் முருகன், எங்க முப்பாட்டன் பேசிட்டு இருக்கிறது யாரு? சீமான் ஆள் தான். சைமன். சீமான சொல்லுவாங்க எல்லாருமே. சைமன், சைமன் சொல்லுவாங்க. அவரோட உண்மையான பேர் சைமன், சைமன் சொல்லுவாங்க. இது கிண்டலுக்காகவும், கேலிக்காகவும் சொல்றாங்க. அவர் அரசியல் விரோதத்துக்காக பண்றாங்க. அப்படிலாம் யோசிப்பீங்க. பட் சைமன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு 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 இருக்கு. சைமன் ஒரு குழு வந்திருக்கு. எப்போ வந்திருக்கு அப்படின்றத தான் டீட்டெயிலா பார்க்கணும். இந்த சேயோன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த காலக்கெடுவ நீங்க நல்லா நோட் பண்ணிக்கணும். இப்போ இந்த சைமன் அப்படின்ற ஒரு சீமான் இப்போ சேயோன் நடிக்கிறாப்ல. சேயோன்றது யாரு? தமிழ் கடவுள் முருகன். தமிழ் கடவுள் முருகன் யாரு? தென்னிந்தியாவின் நிலப்பரப்புல இருக்கக்கூடிய தெய்வம். தென்னிந்தியத்தின் தலைவன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஒரு இன்டர் கனெக்ட்ல இருக்கு. நான் சொன்ன சைமன் குழுமம் வந்துச்சுல்ல. அப்போ எப்போ வந்துச்சு அப்படின்னா 1900
19 1919ல இந்தியாவுக்குள்ள சுதந்திரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இரட்டை ஆட்சி முறை. இரட்டை ஆட்சி முறை. ஸோ இந்த இரட்டை ஆட்சி முறை பிரிட்டிஷ்காரங்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் இதெல்லாம் நடக்கும். பிரிட்டிஷ்காரங்களோட கீழ், அதாவது பேரரசு சிற்றரசு அப்படின்ற மாதிரி டுயல் ஆட்சி உருவாக்குறதுக்கான ஒரு வேவு பார்க்குற ஆள் சைமன்றவர் வந்து உள்ள வந்து என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றத அப்படியே டீட்டெயிலாக பார்த்துட்டு வராப்புல. இந்த கால வரையறைகளை பார்த்துக்கோங்க. சைமன் ஆக்ட் வந்து எப்போ உள்ள வந்துச்சு, எப்போ பீக் எடுத்துச்சு, எப்போ முடிஞ்சிச்சு அப்படின்னு பாருங்க. கரெக்டாக 30ல் முடிஞ்சிருக்கு. 19ல் ஆரம்பிச்சு 30ல் முடிஞ்சிருக்கு. இப்போ ரீ லூப் நடக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ சேலம்ல சீமான் நடிக்கிறாரு. இப்போ இந்த சீமானை கிண்டல் அடிக்கிறதுக்கான வார்த்தைகள் என்ன அப்படின்னா சைமன்ற இந்த வார்த்தை. ஸோ டுயாலிட்டி ஆட்சி, யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இவங்க பேசுகிற அரசியல் என்ன? தமிழ்நாடு தமிழருக்கு, தென்னிந்தியா நிலப்பரப்பு. தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் தமிழ்நாடுன்னு இருக்கு, அதாவது தனி நாடுன்னு பேர் இருக்கு. ஸோ தனிநாடு பேருக்கு கோஷம் போட்டவங்களும் தமிழ் தேசியவாதிகள் தான். ஸோ தமிழ் தான் தமிழ்நாட்டை ஆளணும், தென்னிந்திய நிலப்பரப்பு எங்கது, நாங்கள் தான்டா அப்படின்ற ஒரு டோன்லேயே ஒரு ஆட்சி இருக்கும். தமிழ் தேசியவாதிகளோட டோன்லாம் அப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் என்ன பேசிட்டு இருக்கேன்னு. டுவல் ஆட்சியை வந்து அந்த சைமன் பார்த்து கடைசி 30ல் முடிச்சு வச்சாப்ல. இந்த சீமான் ஆரம்பிச்சிட்டார் எப்போ. ஸோ இப்போ வந்து 2030ல் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், வேர்ல்டு வார் அதை சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ தென்னிந்தியா நிலப்பரப்பை அந்த டைமிங்கில் பிரிட்டிஷ், இந்த டைமிங்கில் சீனா. அதாவது அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு ஒரு டீம் இருக்கணும், ஒரு பெரிய ஆள் இருக்கணும். இப்போ ஒருத்தன் ஸ்போர்ட்ஸில் ப்ளே பண்ண போகிறான் அப்படின்னா அவனுக்கு ஸ்பான்சர்ஷிப்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து ஒருத்தர் இருந்தால் தான் அவன் ஜெயிக்கவே முடியும். அப்படி தான் இந்த சிஸ்டம் உருவாக்கி வச்சுருக்காங்க. அரசியல் கட்சி நடத்துறதுக்கே டொனேஷன் தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி நிலைமையில தான் நடந்துட்டு இருக்கு. நம்ம சேனல், ஒரு யூடியூப் சேனல் நடத்துறதுக்கே மெம்பர்ஷிப்னு ஒன்று தேவைப்படுது. ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த சீமான் அப்படின்றவர் வந்து 2030ல் அவருடைய வேலையை முடிக்கிறாரு அப்படின்னா நல்லா யோசிச்சுக்கோங்க. சீனாக்காரன் தமிழை முட்டி படிச்சுட்டு இருக்கான். அவன் லாங்குவேஜை விட தமிழை ரொம்ப முட்டி படிச்சுட்டு இருக்கான். பழமையான லாங்குவேஜ் தான் அவனும் பழமையான ஒரு இனத்தை சேர்ந்தவன் தான். நம்மளோட தமிழ் வார்த்தை அவங்க எல்லாரும் நிறைய கனெக்டில் இருக்குது. ஸோ போதி தர்மர் இதெல்லாம் ரொம்ப பழைய கனெக்ஷன்ஸ், ரொம்ப மாமல்லபுரம் எல்லாமே சீனக்காரங்களோட ஸ்டாச்சு இருக்குது. எல்லாமே ரொம்ப பாண்டிங்கான ஒரு கனெக்ஷன் இருக்குது. திடீர்னு தமிழ் அவங்க நிறையா கற்றுக்கிறக்கான, தமிழ் படிக்கிறதுக்கான ஊக்குவிக்கிறதுக்கு எதுக்கு கொடுக்கணும்? அப்போ இது ஒரு வேலை இருக்குல்ல, ஒரு காரணம் இருக்குல்ல. அது என்ன காரணம்? அந்த காரணத்தை சொன்னது தான் கடைசி உலகப் போர். இந்த படத்தில் என்ன சொல்லுவாங்க, சீனாக்காரங்க வந்து தென்னிந்தியா மொத்தமாக டேக் ஓவர் பண்ணுவாங்க, நார்த் இந்தியா மொத்தமாக டெஸ்டாய் ஆன மாதிரி காட்டுவாங்க. இப்போ நார்த் இந்தியா டெஸ்டாய் ஆன மாதிரிலாம் சீக்வன்ஸ் கிடையாது. நார்த் இந்தியா காவியில் இருக்கும். அதில் நியூக்ளியர் பிளாஸ்ட் ஆனதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி சிகப்பு கலரில் தான் நடிப்பாங்க. சிகப்புன்றது காவின்னு வச்சுக்கோங்க. இங்கே சவுத்துன்றது வந்து கிரீன் வச்சுக்கோங்க. அதாவது விவசாயம், தமிழ் தேசியம்னு சொல்கிற குரூப்பாக வச்சுக்கோங்க. இவங்களுக்கு சீனாக்காரை ஃபீட் பண்ணால் என்ன நடக்கும் புரியுதா? பேசிக்கா புரியுதா? ஸோ இந்த சீக்வன்ஸை எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரி தான் கடைசி உலகப் போர் படம் எடுத்திருப்பாங்க. நான் தனிப்பட்ட முறையிலாம் எதுவுமே சொல்லலை. கடைசி உலகப் போர் படத்தில் ஒரு கதையை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், சினிமாவை தான் சொல்லிட்டு இருக்கேன். நானாக எதுவுமே சொல்லலை. கடைசி உலகப் போர் படத்துலையும் இங்கே இருக்கவங்க துரோகம் செஞ்சு அந்த சீனாக்காரங்களை உள்ள வர வச்சு அதுக்கப்புறம் ஆமாம் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அவள் ஃபண்டு வரும், அந்த ஃபண்டை வந்து அந்த ரிப்பப்ளிக் கரன்சி இருக்குது, அது உள்ளே வந்துச்சுன்னா தேச துரோகின்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த நட்டி கேரக்டர்லாம் சொல்லும், பார்த்துருப்பீங்க. இப்போ நாட்டுக்கு அகேன்ஸ்டாக ஒருத்தன் வெளிநாட்டு ஃபண்டு வாங்குறான்னு சொன்னால் அவன் தேசத்துறை தானே சொல்லுவாங்க. இப்போ கூட நம்ம ஊரில், நம்ம கேரளாவில் ட்ரம்ப்போட மருமையெல்லாம் வந்துட்டு போனாப்புல. ட்ரம்ப்போட மருமை எதுக்கு வந்துட்டு போனார்? ஃபண்டு. கேரளாவுக்கு ஃபண்டு வருதான், ஒரு லிமிட்டடாக தான் ஃபண்டு வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இன்டர்லிங்க். இப்போ சமீபத்தில் 2-3 நாள் நடந்த நியூஸ் வச்சு தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் எதுவுமே பூசி மூலத்தில் நடந்த செய்தியை வச்சு தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு பாலிடிக்ஸ் நடக்குது, தென்னிந்தியாவில் ஒரு பாலிடிக்ஸ் நடக்குது. இந்த பாலிடிக்ஸ்க்கு சீனாக்காரன் ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னா அவனோட நோக்கம் என்ன? சம்மந்தமே இல்லாத நோக்கம். இதை நம்ம இந்த படத்தில் கூட பார்த்துருக்கலாம். சர்தார் படம் பார்த்துருப்பீங்க. சர்தார் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயும் சீனாக்காரன் ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருப்பான். இப்போ செகண்ட் பார்ட் வரப்போது ஒரு ரோல் பண்ணியிருப்பான். ஸோ கார்த்தின்ற ஒரு கேரக்டர் என்ன, அவர் முருகன் கேரக்டர் தான். கார்த்தின்ற பேர், அவங்க குடும்பமே முருகன் லைனேஜ் தான். அவங்க அப்பா வந்து சிவகுமார்ன்றது சிவனுடைய மகன் தான் சிவகுமார். கார்த்திக்கு சூர்யா. ஸோ சூர்யாவோட ஒரு இயற்பேர் வந்து சரவணன். ஸோ அவங்க குடும்பமே ஒரு முருகன் ஃபேமிலி. அவர் தான் இந்த ஹீரோவாக இருப்பார். இப்போ சேயன் படம் வருது. சேயன் வந்து நம்மளுடைய சீமான் பார்ப்பாரு. சைமன் ஆக்டை 1919 பார்த்தீங்கன்னா இந்த லூப் புரியும், எங்கெங்கே எப்படியே போகும். ஆனால் ஒரு பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நடக்குது. இந்த பேட்டர்ன் நம்மளுக்கு பார்க்க தெரியாது, ஏன்னா இப்படி ஒரு பேட்டர்ன் இருக்குன்னு நமக்கு தெரியாது. நமக்கு எஜுகேட் பண்ணுறலாம் என்ன, ஜான்சினாரி, ரெஜின் பாய், வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிலாம் எஜுகேட் பண்ணியிருக்காங்க.
இதுக்கு மேல இது நுணுக்கத்த எங்கிட்டு தெரிஞ்சுப்பீங்க? தெரிஞ்சுக்க மாட்டீங்க. இரட்டை சகோதரர்கள் தான் லைட்ட கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்றாய்ங்க. அப்ப ராவணன் பொறந்தது என்ன பட்டத்துல பொறந்தான்? இந்த கேள்விலாம் இருக்கு. சரி, இப்ப நம்ம கம்மிங் டூ பாயிண்ட். இது ரொம்ப சீரியஸான விஷயம். இப்போ இந்த சீமான் அவர்கள் ரைஸ் ஆகுறாரு, கவனிச்சீங்களா? சீமான் வந்து கர்ஜிக்க ஆரம்பிக்கிறாரு. சீமான் வந்து ஒரு டாப் லெவல்ல கொண்டு வர ஆரம்பிப்பாங்க. ஒரு ஆளுமை அப்படின்ற மாரி காட்டுவாங்க. எதிர்க்கட்சியா இருக்கும்போது சீமான் அப்படின்ற வார்த்தையை கூட டிஎம்கே பயன்படுத்தாது. ஆனா இப்போ உதயநிதி ஸ்டாலின் வாங்க வாங்க எந்திரிச்சு வந்து அவர் பக்கத்துல உட்கார்ந்து கை கொடுத்து 2 பேரும் அப்படியே அண்ணன் தண்ணி அவ்வளோ க்ளோஸ்டா இருக்காங்க. பார்த்திருப்பீங்கல்ல. இது அரசியல் இதெல்லாம் சகஜம். அரசியல்ல சகஜம் இல்ல. அரசியலுக்குள்ள நடக்கிற சூழ்ச்சியில இது சகஜம் கிடையாது. இதுதான் பேட்டர்ன். ஸோ இப்ப இவரு ரோல் ப்ளே பண்ண போறாரு. அப்பதான் அவருக்கு மரியாதை கிடைக்கும். புரியுதா? எத்தன நாள் நீ கத்திட்டு இருந்தாலும், உன்னோட டர்ன் வரும்போது, அதாவது உனக்கு ரோல் வரும்போது, உனக்கு கட்டளை வருது. இவனுக்கு இதெல்லாம் பண்ணு, இவனெல்லாம் சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்றாங்கன்னா, அவங்க சொல்றதெல்லாம் செய்யற ஆட்கள் பப்பட்ஸ் தான் இவங்கலாம். புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சீமான் ரோல் வருது. சைமன் ஆக்ட், சீமான் ரோல். இத 2யும் கனெக்ட் பண்ணி, அடுத்தடுத்து நடக்க போற நிகழ்வுகள கவனிங்க. அதாவது இரட்டை ஆட்சி முறைக்கு மக்கள் மத்தியில என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்னு வேவு பார்த்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு ஸ்டேட்மெண்ட் குடுத்தது அந்த சைமன் ஆக்ட். இப்போ சீமான் அவர்கள் வராரு. தமிழ் தேசியம், தமிழ்நாட்டு இப்ப நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நடக்கிற நிகழ்வுகளும், நடக்கிற கரண்ட் பாலிடிக்ஸும் எல்லாத்தையும் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, எங்க அண்ணன் சீமான எல்லாரும் கலாய்ச்சிங்கல்ல, அவர் இருந்தாண்டா எல்லாத்தையும் மாத்த முடியும் அப்படின்னு வருது. இந்த கரண்ட் பில்லுக்கு, தண்ணி கிடைக்கல, காவேரி நதி பிரச்சனை, இந்த மாதிரி மேட்டர் எல்லாத்துக்குமே நல்லா உத்து நோக்கி பார்த்தீங்கன்னா, கீழ ஒரு கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சீமானை பத்தி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு தான் சீமான் வந்திருக்கணும், சீமான் வந்திருக்கணும். அப்ப சீமான் வந்திருக்கணும்னு இவ்வளவு மக்கள் சொல்றாங்கன்னா, ஏன் சீமானுக்கு ஓட்டு விழல? ஓட்டு விழாமலாம் இல்ல. ஓட்டு விழாம காட்டுறாங்க. அவர ஒரு கோமாளி மாரி கட்டிட்டு இருக்காங்க. எந்த நேரத்துல யார ஹீரோவா ப்ரொஜெக்ட் பண்ணணுமோ அப்பதான் பண்ணுவாங்க. யார் வேணா எப்ப வேணா ரோல் ப்ளே பண்ணலாம். சீமான்லாம் 10 வருஷம் கத்துனதுக்கு இந்நேரத்துக்கு அவர் 8% கிடையாது. 20% கூட ஓட்டு வாங்கிடலாம். ஏன்னா, அதான் அல்காரிதம். யார் எப்ப வெற்றி பெறணும், எவன் சிஎம்மா இருக்கணும், எவன் பிஎம்மா இருக்கணும், எவன் எம்எல்ஏ இருக்கணும், கவுன்சிலரா இருக்கணும், இதெல்லாம் டிசைட் பண்றது அத்தாரிட்டி. ஸோ அந்த அத்தாரிட்டிய பத்தி பேசுறதுக்கு இப்போ நேரம் கிடையாது. நம்ம பேச போற விஷயம், இந்த சீமான் அவர்கள ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவர சுத்தி தான் இனிமே அரசியல் நடக்க போகுது. ஸோ அவர சுத்தி நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா எப்படி பில்ட் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியா ஒரு டிராஃப்ட் கிடைக்கும். எப்ப நம்ம சொன்னோம் யூனியன் ஆஃப் சவுத் இந்தியாவுக்கு வேலை நடக்கும்னு. நீங்க என்ன சொன்னீங்க? அது எப்படி ப்ரோ நடக்கும்? இப்ப நடக்கும். இனிமே நடக்கும். பார்லிமென்ட்க்கு போறதுக்காகவும், எம்எல்ஏ ஆகி உள்ள போறதுக்காகவும் ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அனைத்து கட்சியும் ஒருமித்த குரலோடு சீமான ஏத்துக்கிறாங்களாம். இவ்வளவு நாள் சீமான்ற ஒரு கட்சியை யாருமே ப்ரொஜெக்ட் பண்ணாம, யாருமே கண்டுக்காம இருந்தாங்க. இப்ப திடீர்னு டிவிக்கு வந்தனால தான் உங்களுக்கு இந்த பதவி கிடைக்குது. அப்படி கிடையாது. அப்படி ஒரு நரேட் செட் பண்ணப்பட்டிருக்கு. புரியுதா? அதனால தான் இது நடக்குதுன்னு நீங்க நம்பணும். ஆனா கேரக்டர் அப்படி கிடையாது. இந்த டைம்ல அவர் ரோல் ப்ளே பண்ணணும். அப்ப மக்கள் நம்பணும் அப்படின்னா, அவருக்கு ஆப்போசிட்டா இருக்க ஒரு சினிமாக்காரனை கொண்டு வந்து சிஎம் ஆக்கிரு. அவருக்கு இவருக்கு போட்டின்னு மாரி காட்டு. அதுக்கப்புறம் எல்லா மக்களும் சேர்ந்து இந்த சீமான உள்ள கொண்டு போற மாரி காட்டு. இதான் ஸ்கிரிப்ட். இவர் டைரக்டர், ஒரு ஆக்டர். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்ட் படி உள்ள போயிட்டாரு அப்படின்னா, எம்எல்ஏ ஆகி உள்ள போயிட்டாருன்னா, ஸ்டேட்மெண்ட் வைப்பாப்ல. கிளியரா ஸ்டேட்மெண்ட் வைப்பாப்ல. ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு 12,800 அப்படின்னு கூட சொல்ல முடியாது. இவர் வைக்கிற ஸ்டேட்மெண்ட்ல புள்ளிவிவரத்தோட சொல்லுவாப்ல. அதுல நான் சீமான் பாராட்டுவேன். சீமான் வந்து இந்த இந்த புக்கு பார்த்து, பேப்பர் பார்த்து படிக்கிற ஆள்லாம் கிடையாது. விஷயம் தெரியும். இத கலெக்ட் பண்ணியிருப்பாப்ல. இந்த கலெக்ட் பண்ண விஷயத்த அப்படியே புட்டு புட்டா வைப்பாப்ல. அது பாயிண்டா சொல்லுவாப்ல. பதில் சொல்ல முடியாது. ஸோ அதுல கொஞ்சம் அதீத மெமரி பவர் உள்ள ஒரு நபர். ஸோ அவர் இந்த ஸ்டேட் பார்லிமெண்ட்டுக்குள்ளேயும், சட்டசபைக்குள்ளேயும் போனாருன்னா, சிதற விட்டுருவாப்ல. ஏன்னா கமலஹாசன் கூட அங்க பேச மாட்டாப்ல. இவர் பேசினாருன்னா சிதறிடுவாங்க. கமலஹாசன் சினிமாக்கும் பிரஸ் மீட்லயும் தான் பேச முடியும். இவர் அப்படி கிடையாது. இவர் எங்க மைக் கிடைச்சாலும் பேசுவாப்ல. யூடியூப் சேனல்ல போய் வீடியோ எடுத்தா கூட பேசுவாப்ல. ஏன்னா அவள்ட்ட பொட்டன்ஷியல் அதிகமா ஃப்ரீடமா ஒருத்தன் பேசுறான்னா, அவங்ககிட்ட ஸ்டஃப் இருக்குன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாரி நபர் இவரு. இவர் வந்து சட்டசபைக்குள்ள போனா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஊழல் கட்சி இல்ல, திருட்டு கட்சி இல்ல, மக்கள்ட்ட ஏமாத்தல, மணல் கொள்ளை பண்ணல, குவாரிய இது பண்ணல, எதுவுமே பண்ணல. அப்போ இவருக்கு இன்னமும் ஒரு ஃப்ரீடம் இருக்கு. இன்னும் தைரியமா பேசலாம். எவனுக்கும் பயப்பட தேவையில்ல. அப்படி ஒரு நபர் உள்ள போனாருன்னா, ஆப்போசிட்ல இருக்க எல்லாருக்கும் பின்புலத்திலயும் அவங்க அந்த இடத்துல வந்து உட்கார்றதுக்கு முன்னாடி பண்ண கரைகள் இருக்கு. அப்போ ஈஸியா அவர் அட்டாக் பண்ணுவாப்ல. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதுக்காக தான் ஒரு முத்த குரலா அவர கொண்டு வந்து உள்ள நிப்பாட்டுறாங்க. அப்படிதான் நீங்க நினைப்பீங்க. பட் ஸ்கிரிப்ட் படி இவர ரைஸ் பண்ணணும். 1919 2019 ஆரம்பிச்சுச்சு. இப்போ 2029, 2030 இந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமான காலகட்டம். அந்த சைமன் ஆக்ட் முடிவுக்கு வந்தது 2029 ஐ மீன் 1929, 1930. ஸோ இந்த 30ல அது முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ அந்த நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய விஷயம் இன்ஃபர்மேஷன் இன்னமும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் சொல்லணும். குடியுரிமை திருத்த சட்டம் 2019ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. 1919 ஒரு சட்டம் பாஸ் பண்ணப்படுது. அவர் உள்ள வராரு. சைமன் உள்ள வராரு. அவர் பயங்கரமா எதிர்க்கிறாங்க. இங்க 2019ல
சிஏஏ சட்டம் வருது. அதை எல்லாரும் எதிர்க்கிறாங்க. குறிப்பா தென்னிந்தியா. ஏன்னா முஸ்லீம் அவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ற முடியாது. தமிழ் ஈஸியாதி தானே. இவங்க தான் பயங்கரமா எதிர்த்தாங்க. கோ பேக்ன்னு சைமனுக்கு கோ பேக்ன்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க கருத்தில் கொண்டுக்கணும். ஸோ அந்த 19ல அங்க ஒரு டீம் குழுவுல இருந்துச்சு. ஒரு சட்டம் இங்க ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணப்படுது. இப்போ இந்த ஆக்டோட இம்ப்ளிமெண்ட் எங்க வரும் அப்படின்னா, இந்தியர் எல்லாரும் வெளியே போகணும்னு சொல்ற ஒரு ஆக்ட் வரும். ஸ்ரீலங்கா இதே காலகட்டத்துல என்ன சொல்லுது அப்படின்னா, போர் காலத்துல 2009ல இந்தியால போய் தஞ்சம் அடைஞ்சவங்க, பல நாடுகள்ல தஞ்சம் அடைஞ்சவங்க, குறிப்பா இந்தியா தான் சொல்றாங்க. ஸ்ரீலங்கா வார்ல இந்தியாவுக்கு போனவங்க எல்லாரும் வரலாம். உங்களுக்கு தவிர்த்தப்பட்டிருக்கு. ஸோ குற்றவாளிகள் இருப்பாங்கல்ல, குற்றம் பின்னணி இருக்கும்ல, அவங்களுக்கு மட்டும் கிரெடிபிலிட்டி இருக்கு. மத்த எல்லாரும் வரலான்னு சொல்லி நியூஸ் இருக்கு. இப்ப நான் வரிசையா சொன்ன எல்லா மேட்டருக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லாத மாரி தெரியும். ஆனா நீங்க ஒரு கோர்வையா பார்த்தீங்கன்னா, எல்லாம் சமீபமா ஒரு 5, 6 நாள்ல மொத்தமா நடந்தது. இது எதுக்குமே இப்ப நான் ஒரு பேட்டர்னா சொல்லும்போது, இதுல ஒரு லிங்க் உங்களுக்கு தெரியுதா? ஒரு இன்டர்லிங்க் தெரியுதா? ஸ்ரீலங்கா வந்து திடீர்னு சம்மந்தமே இல்லாம எல்லாரும் உள்ள வாங்கன்னு சொல்றாங்க. இங்க சீமான், ஸ்ரீலங்கா அரசியல வச்சு பேசுற ஒரு நபர சட்டமன்றத்துக்கு கொண்டு போகறதுக்கு முயற்சி பண்றாங்க. இவங்க ஸ்ரீலங்கால இருக்கவங்க இங்க இருந்த சிங்கள மக்கள்லாம் இலங்கைக்கு போறாங்க அப்படின்னா, இலங்கைக்கும் சீனாக்கும் பயங்கர தொடர்பு. இப்போ இன்டர்லிங்க் வச்சு பாருங்களேன். இங்கேருந்து தமிழர்கள் வந்து ஈஸியா அங்க போறாங்க. புலம்பெயர்ந்த தமிழர்கள் அங்க போறாங்க. திருப்பி தாய்நாட்டுக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு நரேட் பண்ணும்போது, சீனா கட்டுப்பாட்டுல தான் ஸ்ரீலங்கா இருக்கு. இங்கேருந்து போனவங்க போயிட்டு வர்றதுக்கு ஒரு வசதி பண்ணி குடுத்தா எப்படி இருக்கும்? இங்கேருந்து மக்கள் வந்து இங்கேருந்து போறாங்கப்பா, திருப்பி தாய்நாட்டுக்கு போறாங்கப்பான்ற மாரி இருக்கும். திருப்பி அங்கேருந்து இங்க வந்துட்டு போற மாரி ஒரு டிரான்ஸ்போர்ட் ஈஸியா நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அப்ப என்ன நடக்கும்? கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். கடைசி உள்ள ஒரு படத்த தயவு செய்து திருப்பி ஒரு ரீவாட்ச்டு மூவியா பாருங்க. உங்களுக்கு நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரியும். இங்க எதுவுமே தற்செயல் கிடையாது. இங்க எதுவுமே சும்மா எதார்த்தமா நடக்கிற விஷயங்கள் கிடையாது. எல்லாமே ப்ரீ பிளான்டு. நான் சொல்றது வந்து குடும்பத்தில நடக்கிறதையோ, நாட்ல நடக்கிறதோ அப்படி சொல்ல வரல. சட்டமாகவும் ஒரு மேஜரான மாஸ் கிரவுட வச்சு ஒரு ரோல் பிளே பண்றாங்கல்ல. இந்த காக்ரோச் ஜனதா அந்த மாரிலாம் ரோல் பிளே பண்றாங்க. இந்த மாரி விஷயங்கள் எதுவுமே எதர்ச்சியா நடக்கிறது இல்ல. இத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு மாஸ் கிரவுட ஒருத்தன் கட்டுப்படுத்துறான். ஃபாலோவர்ஸ்ல வந்து பெரிய லெவல்ல வரான். அவனோட பின்புலத்த பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு பொலிடிக்ஸ் பண்ணுவான். இப்போ இவர எடுத்துக்கோங்க. சூரி இருக்காப்புல்ல, ஆக்டர் சூரி. சம்மந்தமே இல்லாம வந்துட்டு பொண்டாட்டி புள்ளையோட வாழ்றது தான் வாழ்க்கைன்னு சொல்றாரு. இத யார அட்டாக் பண்ற மாரி இருக்கு? பார்த்திருப்பீங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க கவனிச்சிருப்பீங்க. சம்மந்தமே இல்லாம ஒருத்தவங்க வளருவாங்க திடீர்னு. அவங்க வளரும்போது அவங்களோட பேச்சுக்கள் ஏதோ ஒரு வகையில அரசியலா இருக்கும். இந்த நுணுக்கத்த நீங்க பேட்டர்ன கவனிச்சா தான், இவங்கெல்லாம் அல்காரிதத்துல இருக்காங்க. இந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகும்னா, அந்த அல்காரிதத்துக்குள்ள இருக்கவங்கள மட்டும் தான் மேலேயும், கீழயும், சைட்லயும், லெஃப்ட், ரைட், ஹீரோ, வில்லனா மாத்தும். அல்காரிதத்துக்கு வெளிய இருக்கவங்க வெறும் ஆடியன்ஸ். நீங்களும் நானும் ஆடியன்ஸ். ஸோ இதான் விஷயம். இதத்தான் நான் சொல்ல வரேன். இத இத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்கள சுத்தி நடக்கிறது புரிஞ்சிரும். 2026 இந்த மாசம் கடைசி 28ஆம் தேதி சந்திர கிரகணம் வருது. Who is this guy? இருள் கூட அவன் நிழல் தேடும், அவன் பூமி அதிரும், பகை நடுங்கும், வானம் முழங்கும், ஊழி எழுப்பும், வேலோடு எழுகிறான், வேகமாய் வருகிறான்.